டெல்ஃப் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கான 5 சூப்பர் டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து பொதுவான டிப்ஸ். நீங்கள் எந்த நிவோவில் இருந்தாலுமே உங்களுக்கு இது பொதுவான டிப்ஸாக தான் இருக்கும். நான் தனித்தனி நிவோ கேட்ட மாதிரி சொல்லல. இதில் வந்து நீங்கள் டெல்ஃப் எக்ஸாமில் முக்கியமாக கவனத்தில் எடுக்க வேண்டியது வந்து என்னென்ன பகுதிகள் இருக்குன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். முதலாவது வந்து காம்ப்ரஹென்ஷன் ஓரல் என்று சொன்னால் எக்குத் கேட்குறது. ஒரு ஆடியோவிலையோ இல்லை இன்னத்துலையோ வந்து ப்ளே பண்ணிவினும் அதை வந்து நீங்கள் கேட்டுட்டு அதுக்குரிய பதிலை கேள்வி கேட்டிருப்பினும் பேப்பரில் அதுக்குரிய பதிலை நீங்கள் எழுதணும். ரெண்டாவது வந்து காம்ப்ரஹென்ஷன் ஏக்ரித். இது வந்து என்னென்னு சொன்னால் லெக்சர். இப்போ நீங்கள் வாசித்து ஒரு பந்தி மாதிரி தந்திருப்பீங்க, வாசித்து அதுக்குரிய விடையை வந்து நீங்கள் எழுதுறது. அடுத்தது வந்து ப்ரொடக்ஷன் ஏக்ரித். இது வந்து ஏக்ரிச்சூர். இப்போ நீங்கள் லெட்டர் எழுதுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆர்டிக்கிள் எழுதுற எதுண்டாலுமே இதுக்குள்ளே வரும். அடுத்தது கடைசியாக என்னென்னு சொல்லி சொன்னால் ப்ரொடக்ஷன் ஓரல். இதுதான் பஹ்லே, நாங்கள் வந்து கதைக்கிறது. இப்படி 4 பகுதி இருக்குது. எக்ஸாமில் வந்து 4 பகுதிகள் இருக்குது. இதில் வந்து நான் இன்றைக்கு வந்து உங்களுக்கு நான் என்னத்தை இலகுவாக பாஸ் பண்ணுறதுக்கு சொல்ல போகிறேன்னு சொன்னால் ப்ரொடக்ஷன் ஓரல், அதாவது கதைக்கிறது. கதை கேட்க நாங்கள் என்னென்ன விஷயத்தை கவனத்தில் எடுக்கணும்னு சொல்லி பொதுவான 5 டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவது நீங்கள் என்ன கவனத்தில் எடுக்கணும், முக்கியமாக நீங்கள் என்னத்தை அதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் உங்களோட அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறத வந்து நீங்கள் கதைச்சு பழகணும். தே சுய ஹேல் என்றா இப்போ உதாரணத்துக்கு உங்களோட வீட்டை வந்து உங்களுக்கு டெக்கரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வசிக்கிற வில்லோ இல்லை விலாஜோ எது என்றான்னு உங்களுக்கு வந்து டெக்கரேட் பண்ண, அதாவது வர்ணிச்சு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன இதுகள் நல்லதாக உங்களுக்கு பிடிச்சிருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு வக்கான்ஸ் போயிட்டீங்கன்னு சொன்னால் அதை பற்றி உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அங்கே என்ன நடந்தது, நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணினீங்க, எப்படி அங்கே என்னென்ன விஷயங்கள் இருந்தது, எல்லாமே உங்களுக்கு அதை சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இப்படியான உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் என்னென்னத்தை பார்க்குறோமோ என்னென்ன செய்கிறோமோ அதுகளை வந்து உங்களுக்கு கதைக்க தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் travailler le lexique. இந்த லெக்சிக்ன்றது என்னென்னு சொல்லி சொன்னால் ஒன்றுமே இல்லை, vocabulaire. இது என்னத்துக்காக இந்த vocabulaire நான் இப்படி சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் இது கட்டாயமாக நீங்கள் கவனத்தில் எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் ஒவ்வொரு சுஜய சம்பந்தமாக நீங்கள் படிக்க, உதாரணத்துக்கு பாருங்கள் travail, santé, environnement, இப்படி école, வில், இப்படி உங்களுக்கு என்னென்ன சுஜையில் நீங்கள் கதைச்சி பழகிறீங்களோ அதுக்கான ஸ்பெசிஃபிக்கான vocabulaire வந்து நீங்கள் பாவித்து அதை கதைச்சி பழகணும். இப்போ தெரிஞ்சிருக்கிற ஒரு 5-6 சொற்களை மட்டுமே வச்சு கதைக்காமல் அதுக்குரிய, இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் travail என்று சொன்னால் அதில் என்னென்ன vocabulaire வருமோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து வச்சு அதை பாவித்து கதைக்க தெரிஞ்சிருக்கணும். அதுதான் லெக்சிக். இது வந்து கட்டாயமாக நீங்கள் கதை கேட்க அங்கே எக்ஸாமினேட்டர் அதை வந்து நோட் பண்ணி வைப்பினும். இப்போ நீங்கள் அதுக்குரிய vocabulaire போட்டு கதைக்கிற அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு மார்க்ஸும் கிடைக்கும். இதிலேயே நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிக்கணும்னு சொன்னால் ரெப்பிட்டேஷன் வந்து நீங்கள் எவித்தே பண்ணணும். என்னென்னு சொன்னால் ஒரே சொல்ல வந்து திருப்பி திருப்பி கதைக்கிறது. இப்போ ஒரு இடத்துல travail என்று கதைக்கிறீங்கன்னு சொன்னால் அடுத்த இடத்துல travail, இப்படியே நீங்கள் அந்த travaயை வச்சு அந்த ஒரு சுழியை வந்து கதைச்சி முடிக்காமல் மெச்சியை பாவிக்கலாம், ஓம்ப்ளோவா பாவிக்கலாம். இப்படி அதுக்கேற்ற மாதிரி vocabulaire சினோனிம் போட்டு நீங்கள் கதைக்கணும். இப்படி எவ்வளோத்துக்கு நீங்கள் உங்களோட vocabulaire வந்து நிறைய போட்டு கதைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த மார்க்ஸும் கூடிக்கொண்டு போகும். மூன்றாவது வந்து améliorer la cohérence. இந்த கோயரன்ஸ் என்று சொல்லிச்சோன்னா என்னென்னு சொல்லி சொன்னால் லாஜிக். இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை கதைக்கிறோம்னு சொல்லி சொன்னால் அதில் ஒரு லாஜிக் இருக்கணும். இப்போ அதில் ஒரு இதே ஒரு விஷயமே இல்லாமல் ஒரு
இயற்கையாக அதை நாங்கள் விளங்கிக் கொள்கிற தன்மையே இல்லாமல் சும்மா நாங்கள் ஏனோ தானோண்டு கதைக்கலாது. அதுதான் இப்போ நாங்கள் லொஜிக் கண்ட உங்களுக்கு ஏற்கனவே விளங்கி. அதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ராஸ் நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னால், ஒவ்வொரு வாக்கியங்களும் நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னால் அதில் வந்து ஒரு தெளிவு இருக்கணும். நீங்கள் சொல்லிக்க அது அடுத்த ஆளுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு வசனத்தை சொல்லி போட்டு அதை தெளிவில்லாமல் முடிக்காமல் ஒரு முற்று பெறாமல் இன்னொரு வசனத்துக்கு போகிறது. அப்படி இல்லாமல் அதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் கனெக்டர் லாஜிக் பாவிச்சு அதுகளை அந்த வசனத்தை வந்து நீங்கள் முழுமையாக நீங்கள் அதை கதைச்சி பழகணும். இப்போ உதாரணத்துக்கு d'abord, ensuite, donc, par conséquence என்று நிறைய கனெக்டர் இருக்குது. அதெல்லாம் பாவிச்சு ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தோடு இணைச்சி அந்த வசனத்தை முழுமையாக சொல்ல பழகும். நீங்கள் முழுமையாக சொல்ல பழகிட்டீங்கன்னு சொன்னால் அந்த வசனத்தில் இருந்து ஒரு தெளிவு கிடைக்கும். அது வந்து அவைக்கு விளங்கக்கூடிய மாதிரியும் இருக்குது. இப்போ நீங்கள் விட்டு விட்டு சொன்னீங்கன்னு சொன்னால் அதை வந்து அவைக்கு விளங்கி கொள்ள கஷ்டமாக இருக்கும். நாங்கள் எவ்வளோத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதை வந்து நாங்கள் வடிவாக எக்ஸ்பிரிமே பண்ண தெரியணும். இதைத்தான் சொல்ல வாரம் என்று சொல்லி நாங்கள் வந்து அதை வெளிப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். இது வந்து கட்டாயம் தேவை. நீங்கள் சொல்கிற ஒரு வசனத்துலேயோ இல்லை ஒரு சுஜையிலையோ வந்து ஒரு தெளிவு இருக்க வேணும். அடுத்தது 4வது என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து அடிப்படையான கிராமரை வந்து கவனத்தில் கொள்ளணும். இப்போ ஒவ்வொரு நீவோக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் அந்த கிராமர் என்னென்ன தெரிஞ்சிருக்குமோ அதை கட்டாயம் பாவித்து நீங்கள் கதைக்க பழகணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஆது நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன ப்ரெசன்ட் தேவை, பசே கம்போசே தேவை, ஃபியூச்சர் ப்ரோஷ் தேவை. அப்படி அடிப்படையாக இருக்கிற கிராமர் வந்து உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் இப்போ வக்கோன்ஸ் போய் வந்தது கதைங்கன்னு சொல்லி ஒரு சுஜை உங்களுக்கு வந்திருக்குன்னு சொன்னால் அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும், பசே கம்போசே எல்லாம் பாஃபே போட்டு கதைக்க தெரிஞ்சிருக்கணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி கதைக்க தெரிஞ்சிருக்கும். அப்போ அதுக்கு உங்களுக்கு கிராமர் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ கிராமரை படிக்கிறது முக்கியம் இல்லை, அதை அந்தந்த இடத்துல வந்து நாங்கள் பாவித்து கதைச்சி பழகணும். அப்படி கதைச்சி பழகினீங்கன்னா தான் எக்ஸாம்லேயும் கேட்கப்படுற கேள்விக்கு ஏற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ப நீங்கள் கதைச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மார்க்ஸ் கூடுதலாக கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கும். அடுத்தது 5வது கடைசியான டிப் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பயிற்சி செய்யணும். கதைச்சி பயிற்சி செய்யணும். அதே மாதிரி கிராமர் இல்லை வொக்காபுலர் பாடமாக்கினீங்கன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் கதை கேட்க பாவித்து கதைச்சி பழகுங்க. இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி நீங்கள் கதைக்கிறதுல பிழை இருக்குது, பிழை இல்லாமல் இருக்காது. அதை கொரிஜே பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு கூது ஃபோன்ஸை போய் படிக்கலாம். இல்லாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் நல்லா அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமென்னு சொன்னால் அவரை விட்டு நீங்கள் அதை சரி பார்த்து கதைச்சி பழகலாம். இது கட்டாயம் உங்களுக்கு தெரியும். என்னென்னு சொன்னால் நீங்கள் கதை கேட்க உங்களுக்கு பிழை இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதை வந்து திருத்திக் கொள்ள நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட உதவியை நாடித்தான் ஆகணும். இப்போ தனியாக படிக்கிறன்றது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் பிழை இல்லாமலும் அதை எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் படித்து மட்டுமே பார்க்காம பாடமாக்கி பார்க்காம கேள்வி கேட்டால் என்னென்னு பதில் சொல்லுவீங்க. இப்போ ஒரு 10 கேள்வி எழுதி வச்சு போட்டு கேள்வியை இன்னொரு ஆளை கேட்க சொல்லி போட்டு அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரியும் நீங்கள் பழகி கொள்ளணும். என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து எக்ஸாமில் போயிருந்து நீங்களாகவே தனியாக கதைக்க மாட்டீங்க. எக்ஸாமினேட்டர் வந்து உங்களை கேள்வி கேட்பா. கேள்வி கேட்க நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அப்போ கேள்வியையும் கேட்க ஒரு எழுதி போட்டு பதிலை நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரியும் கதைச்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ தான் இந்த டிப் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணினாலுமே நீங்கள் வந்து வடிவாக நாளாந்தம் ஒரு ஆளோட வழிகாட்டலில் வந்து நீங்கள் அதை படித்து ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் ப்ரொடிக்ஷன் ஓஹாலில் வந்து உங்களால் நல்ல மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்ண இயலும்.